ரஞ்சன் ராமநாயக்க தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சியின் தேர்தல் பிரசாரத்திற்கு பின்னர் மக்களுக்கு விநியோகிப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை அரிசி, பால்மா, பவர் பேங்க் உள்ளிட்ட பொருட்கள் இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து வெள்ளவத்தை போலீசாருடன் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இணைந்து ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சியின் அலுவலகம் இயங்கி வந்த தனியார் ஹோட்டல் ஒன்றில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தேர்தல் காலங்களில் வாக்குகளை பெறும் நோக்கில் மக்களுக்கு லஞ்சம் வழங்குவது குற்றமாகும். இந்நிலையில் இந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த விடயம் தொடர்பாக போலீசாருடன் இணைந்து தேர்தல்கள் ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. விநியோகிப்பதற்காக தயார் நிலையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்த பொதிகளில் பிரபல வர்த்தகர் ஒருவரின் புகைப்படத்துடன் கூடிய ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பலாங்கோடை ஊரவத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 கொல்லப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் பெண்ணொருவரும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 மீது மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான ஆணும் பெண்ணும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். அம்பலாங்கோடை குளியாகுட பிரதேசத்தைச் சேர்ந்த 46 வயதான தம்பதியே இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 2 போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவத்திற்கு T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலாங்கோடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.